இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் டூப்ளிகேட்டை பார்த்து மயங்கி திரிகிறாங்க. ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, என்னைக்குமே ஒரிஜினலுக்கு ஈக்குவலா டூப்ளிகேட் வரவே வராது. நீங்க எத்தனை டூப்ளிகேட்டை வச்சீங்கனாலும் சரி, ஒரிஜினல் தான். ஒரிஜினல் கர்த்தர் வாழ்க்கையில ஒரு முறை தான் தருவார். ரெண்டாவது உன் வாழ்க்கையில ஒன்று வருது அப்படின்னா அது ஒரிஜினல் ஆகாது, அது டூப்ளிகேட். டூப்ளிகேட்டுக்கு உலகத்துல மதிப்பே தவிர பரலோகத்துல மதிப்பு கிடையாது. ஒரிஜினலுக்கு தான் பரலோகத்துல மதிப்பு. இன்னைக்கு நீ டூப்ளிகேட்டை தேடி ஓடலாம், ஆனா கர்த்தர் உன்னை நம்பி ஒரிஜினலை கொடுத்து வச்சிருக்கிறார். சத்துரு எப்பயுமே டூப்ளிகேட்டை காட்டி தான் நம்மளை மயக்குவான், டூப்ளிகேட்டை காட்டி தான் நம்மளை நாசம் பண்ணுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த தந்திரமுள்ள சர்ப்பமானது ஏவாளுக்கு காண்பிக்கிறது என்ன தெரியுமா? ஒரிஜினலை போலவே இருக்கிற டூப்ளிகேட்டை காட்டுது. இப்ப இந்த டூப்ளிகேட்டை காட்டின உடனே ஏவாளுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அடாடா, என்ன அழகா இருக்குதுப்பா, என்ன சூப்பரா இருக்குதுப்பா. ஆனா சத்துரு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, டூப்ளிகேட்டை வச்சுதான் இன்றைக்கு நம்மை மயக்குகிறவனா இருக்கிறான். இந்த டூப்ளிகேட்டை வச்சுதான் இன்னைக்கு ஜனங்களை கவர்ச்சி செய்கிறவனா இருக்கிறான். டூப்ளிகேட்டை காட்டி தான் நம்மளை நாசம் பண்ணுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.